10 மணிக்கு ஒரு 10 மணிக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சுக்கலாம்னு பாக்குறோம். புதன்கிழமை மகரிஷி அவர்களின் கவிதைகளை பார்த்து கொண்டு வருகிறோம். உலக சமாதானம் அப்படிங்கிற தலைப்புல நிறைய துறைகளை தேர்ந்தெடுத்து அந்த துறைகளில் கவிதைகள், அதுல இருக்கிற பிரச்சனைகள் எங்கேருந்து ஆரம்பிச்சது, அதுக்கு எப்படி தீர்வு காணலாம் அப்படின்னு கவிதைகள் மூலமாக மகரிஷி அவங்க நமக்கு கொடுத்திருக்காங்க. இன்றைக்கு மொழி அப்படிங்கிற தலைப்புல ஒரு கவிதையை பார்க்க போறோம். உலக பொதுமொழி அப்படின்னு ஒரு கான்செப்ட மகரிஷி கொண்டு வர்றார். மலைப்பின்றி எளிதாய் எழுத கற்க, மதலைகளும் தெளிவாய் உச்சரிக்க ஏற்ற தலை சிறந்த ஒரு மொழியே எதிர்காலத்தில் தனித்து நிற்கும் உலகில் ஒரு பொதுமொழியாய். கலை சொற்கள் அம்மொழியில் இப்போது இல்லா காரணத்தால் மயங்காதீர். அவை வழக்கில் நிலை சொற்களாய் இருக்கும் மொழியை கொண்டே நேராக லிபி மாற்றி எழுதிக் கொள்வோம். இப்ப உலக பொதுவாகவே ஒரு மொழி வரும் அப்படின்ட்டு சொல்ற. சரி, மொழி எதுக்கு இருக்கு? மொழி எதுக்கு தேவை அப்படின்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த கருத்துக்களை மற்றவரோடு பகிர்ந்து கொள்வதற்கு தான் மொழி தேவை. ஒருவர் கருத்தை பிறர்க்கு உணர்த்துவதற்கு ஓங்கியதோர் ஆர்வமே மொழிகளாகி பெருகி வந்துள்ளன. உலக மொழிகள் எல்லாம் பேசுதற்கு அனைவருக்கும் சொந்தமன்றோ. அருவருப்பு எம்மொழியின் மேல் கொண்டாலும் அறியாமை மயக்கத்தால் விளையும் கேடு. பெருநோக்கில் மனிதன் வரலாறு அறிந்து பிழை திருத்தி பெருநலமே கண்டு வாழ்வோம் அப்படின்ட்டு கொடுக்கிறார். இப்போ அந்த காலத்துல எப்படி வாழ்ந்தாங்க? எல்லாரும் குழு குழுவா வாழ்ந்தாங்க. அப்போ அந்தந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி ஒலிகளை வச்சு இந்த மொழிகள் எல்லாம் வந்திருக்கு. இந்தியாலேயே 2000க்கு மேல மொழிகள் இருக்காம். அதுல முக்கியமா 22 மொழிகளை தான் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ உலகத்து ஆளாவ எவ்வளவு பாருங்க, எத்தனை நாடுகள் இருக்கு, அங்கங்க மொழிகள் இருக்கு, அந்த நாட்டுகளுக்குள்ள எத்தனை மொழிகள் இருக்கு. அப்போ தனித்தனி குழுவா வாழ்ந்ததுனால இத்தனை மொழிகள் வந்திருக்கு. அப்போ எப்படி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது? அதுக்கு தான் உலகம் பொதுவாக ஒரு மொழி வேண்டும் அப்படின்ட்டு சொல்றாரு. ஆனா இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், என் மொழிதான் உயர்ந்தது, உங்க மொழிதான் உயர்ந்தது அப்படின்னுட்டு அங்கங்க இதை வச்சே பிரச்சனைகள் வருது. தமிழ் மொழின்னு எடுத்துக்கிட்டா 5000 வருஷத்துக்கு முன்னாடியே அது ரொம்ப பழமையான மொழி அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் சமஸ்கிருதம் அதெல்லாம் பார்த்தா இன்னும் அவங்க சொல்றாங்க அதுதான் பழமையான மொழி அப்படின்னு பார்த்தா எத்தனையோ மொழிகள் இருக்கு. ஆனா எல்லா மொழிகள்லயும் நல்ல கருத்துக்கள் அடங்கி இருக்கு. அதுல கலைகள், அந்த மொழிகள் மூலமாகவே நிறைய கலைகளை தெரிஞ்சுக்கலாம். உலகளாவ இருக்கும்போது ஒவ்வொரு நாட்டுக்கும் போகும்பொழுது அந்த மொழி வாயிலாக எத்தனையோ கலைகளை, கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இப்ப மொழி வழியா என்னென்ன தெரிஞ்சுக்கலாம்னு மகரிஷி சொல்றார். இயற்கை அதன் நிகழ்ச்சி வகை, வாழ்ந்து கண்ட இன்ப துன்ப அனுபவங்கள், துன்பம் தீர்க்க முயற்சித்த முறை கண்ட வெற்றி தோல்வி, முன் நிகழ் பின்கால தொடர் விளைவு, பயிற்சி முறை இவற்றை பிறர்க்கு உணர்த்துதற்கு பகுத்தறிவும் தொகுத்துணர்வும் வளர்தற்கேற்ற எழுச்சி பெறும் மனிதர்க்கு கருத்தொலியாய் குறிப்பாய் இயங்கி இணைந்த தொடர்கள் மொழிகளாச்சு அப்படின்ட்டு சொல்றாரு. அப்போ இயற்கையில என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்கிறது, அங்கங்க நிகழ்ச்சிகள் நடக்கிறதெல்லாம் மொழி வாயிலா தெரிந்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஏற்கனவே
பெரியோர்கள், முன்னோர்கள் வாழ்ந்து கண்ட அனுபவங்கள். அந்த அனுபவங்கள் மூலமா இன்பங்களும் இருக்கு, துன்பங்களும் இருக்கு. அத வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கைய எப்படி நடத்திக்கிறது அப்படிங்கிற ஒரு பாடமும் நமக்கு கிடைக்கும். துன்பம் தீர்க்க முயற்சித்த முறை கண்ட வெற்றி தோல்வி. ஒரு துன்பத்த போக்கணும்னா, சில சமயம் முயற்சி செய்திருப்பாங்க. அதுல வெற்றி கிடைச்சிருக்கும். சில சமயம் தோல்வி கிடைச்சிருக்கும். இப்ப ஒண்ணும் இல்ல. அம் அணை கட்டணும் அப்படின்னுட்டு ஒருத்தர் வந்து அவர் நெறைய முயற்சி செய்திருக்காரு. தண்ணியோட வேகம் எப்படி வருது? அந்த வெள்ளத்தோட வேகம் எப்படி வருது? அப்படின்னுட்டு அத வந்து அப்பப்போ கண்டுபிடிச்சு, கண்டுபிடிச்சு அவர் அப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு அணை கட்டினார். அப்போ இந்த மாதிரி முயற்சி செய்யும்பொழுது சில சமயம் உடனே வெற்றி கிடைக்கும். இல்ல தோல்வியும் கிடைக்கும். அப்புறம் இந்த தோல்வி நெறைய முறை தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் வெள்ளம் எந்த அளவுக்கு வேகமா வருதுன்னு, அது ஒரு சமயம் ஒரு மாதிரி இருக்கும். அடுத்த சமயம் வேற மாதிரி இருக்கும். அப்போ எல்லாத்தையும் கணக்கிட்டு விஸ்வேஸ்வரய்யா அப்படிங்கிறவர், அவர் அணை கட்டினார். அப்போ அதுல கிடைக்கிற தோல்விகள், அப்புறம் அந்த தோல்விய வந்து அனுபவமா வச்சுக்கிட்டு, அதுல எப்படி வெற்றி அடையலாம்? அப்படின்னு இதுக்கெல்லாமே மொழி ரொம்ப உதவியா இருந்திருக்கு. அது கன்னடத்துல இருந்திருக்கலாம், ஆங்கிலத்துல இருந்திருக்கலாம், தெலுங்குல இருந்திருக்கலாம், எப்படி வேணா இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் முன், நிகழ், பின்கால தொடர் விளைவு. அந்த காலத்துல அப்படி இருந்திருக்கு. இந்த காலத்துல அதே மாரியே செய்யணுமா? இல்ல அப்படியே அத வந்து கடைபிடிச்சா, அதனால என்ன விளைவுகள் வரும்? விளைவுகள் வந்து அத அனுபவங்களா வச்சு, இந்த காலத்துல எப்படி இங்க மாற்றத்த கொண்டு வரலாம்? அப்படி கொண்டு வந்தா அதுக்கேத்த என்ன விளைவுகள்? அப்படின்னு இதுக்கெல்லாமே மொழிகள் அவசியமா இருக்கு. பயிற்சி முறை இவற்றை பிறர்க்கு உணர்த்துதற்கு பகுத்தறிவும், தொகுத்துணர்வும் வளர்தற்கேற்ற எழுச்சி பெறும் மனிதர் கருத்தொளியாய் குறிப்பாய். கருத்தொளி குறிப்பாய் அப்படின்னு சொல்றார். அப்போ இது எல்லாவற்றையும் பகுத்து பார்க்கும் அறிவு வேணும். அப்புறம் தொகுத்து அதை உணர்தற்கு வேண்டிய அறிவும் வேணும். இதுக்கெல்லாமே மொழிகள் தேவையா இருக்கு. அந்தந்த நாட்டுல என்ன மாரி ஆராய்ச்சி செய்திருக்காங்க? எப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கு? அப்படின்னு அந்த நாட்டுல தான் மொழிகள வழியா அவங்க அத எழுதி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அத மொழிபெயர்த்து நம்ம வந்து அத வந்து பண்ணலாம். இப்போ ஒரிஸ்சால ஒரு கடற்கரை ஓரமா அங்க வந்து ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில் ரொம்ப வருஷமா அங்க இருக்கு. ஆனா, அலை அந்த பெ கடல் அலை அந்த கோவிலுக்குள்ள வராம, அவங்க வந்து நெறைய மரங்கள நட்டிருக்காங்க. அதனால அந்த தண்ணி, கடல் தண்ணி உள்ள வருதில்ல. இத வந்து ரஷ்யர்கள் அந்த நாட்டிலேருந்து வந்து இந்த ஐடியாவ அவங்களுக்கு குடுத்தாங்க. அப்படி குடுத்ததுனால, அவங்களுக்கு வந்து இத உபயோகப்படுத்தி, அவங்க வந்து தண்ணி உள்ள வராம பாதுகாத்துக்கிட்டே வராங்க. அப்போ அந்த நாட்டிலேருந்து வந்தவங்க, தங்க நாட்டுல கிடைச்ச அனுபவத்த வச்சு, இங்க வந்து இந்தியாவுக்கு வந்து இந்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டதுனால தான், நமக்கு வந்து இந்த அனுபவங்கள் கிடைக்குது. அவங்க நாட்டு மொழியில சொல்லியிருப்பாங்க. அத அப்புறம் வந்து மொழிபெயர்த்து, அந்த அனுபவங்களை வைத்து இங்க அத கடைபிடிச்சுட்டு வராங்க. அப்போ எங்கேயுமே, எந்த மொழியுமே உயர்ந்தது, தாழ்ந்தது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அப்ப இத வந்து சரியா இருக்கான்னு சொல்றதுக்கு வேண்டிய பகுத்தறிவு வேண்டும். அதுக்கப்புறம் அனுபவங்களை வைத்து அதை தொகுத்து உணர்ந்து கொண்டு, இதை வந்து மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லும் ஒரு கருத்து ஒலி குறிப்பாய் தான் மொழி இருக்கு. அப்படின்ட்டு சொல்றாரு. அப்போ இந்த ஒலியா இருக்கிறது, அதை தொகுத்து இந்த மாரி வந்து குடுத்ததுனால தான் இதெல்லாம் மொழிகளாச்சு. அப்போ மொழிகள் இருக்கிறதுனால, அந்தந்த நாட்டுல மொழிகள் இருந்தாலும், இந்த மாரி விஷயங்கள கத்துக்கொள்வதற்கு நமக்கு மொழிகள் உதவியா இருக்கு. ஆனா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்பொழுது, அந்த நாட்டு மொழி தெரியலைன்னா, ரொம்ப கஷ்டப்படுறோம். இப்ப இந்தியாக்கு யாராவது வராங்கன்னா, இங்கேயே 22 மொழிகள். இத்தன ஸ்டேட்ஸ் நெறைய ஸ்டேட்ஸ் இருக்கு. மாநிலங்கள் இருக்கு. அந்த மாநிலங்கள்ல அங்கங்க வந்து மொழி உண்டு. அப்ப ஒரு மாநிலத்த இன்னொரு மாநிலத்துக்கு போம்பொழுது, எல்லா ஒரு பொதுவா ஒரு மொழியில வந்து, அங்க வந்து சில விளக்கங்கள எழுதலைன்னா, நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப தமிழ்நாட்டிலேயே தமிழ் மொழியிலேயே எல்லாம் எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க.
பக்கத்துல கர்நாடகால இருந்து கன்னடம் தெரிஞ்சவங்க தான் வராங்கன்னா, இங்க தமிழ் மொழி அவங்களுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கங்க. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ பொதுவா இந்தியாக்கே ஒரு மொழி வேணும்னு பாக்குறாங்க. அதனாலதான் 3 மொழி கொள்கை அப்படின்னு கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. ஆங்கிலம், அதுக்கப்புறம் அந்தந்த மாநிலத்து மொழி, அதுக்கப்புறம் ஹிந்தி இருக்கணும் அப்படின்னுட்டு. அப்ப இது வந்து நம்ம மொழி மேல ஒரு வெறுப்பை காமிச்சு, அந்த மாரி வேண்டாம் அப்படின்னுலாம் நம்ம யோசிக்கிறோம். ஆனா எல்லா மொழிகளுமே அழகு. பாரதியார் சொல்வார், "சுந்தர தெலுங்கு" அப்படின்ட்டு சொல்வார். அப்புறம் தமிழ பத்தி சொல்லும்பொழுது, "தமிழுக்கும் அமுதென்று பேர்" அப்படின்ட்டு அத சொல்றாரு. அப்போ அப்புறம் சொல்றாரு, "யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்" அப்படின்ட்டு அவர் ஏன் சொல்றார்? 14 மொழிகள் அவருக்கு தெரியுமாம். அதனால தமிழ் மொழி இனிதானதுன்னு சொல்றாரு. ஆனா எல்லா மொழிகள்லயுமே நல்ல கருத்துக்கள் இருக்கு. அதுல நெறைய கலைகள் அடங்கி இருக்கு. அத எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா, நம்ப இப்ப ஒரு நாட்டுல இன்னொரு நாட்டுக்கு போகும்பொழுது, உலகளாவ ஒரு பொதுமொழி இருந்ததுன்னா, அது கஷ்டம் இல்லாம இருக்கும். அதுக்காக தான் மகரிஷி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மொழி பொதுவா வந்து ஒண்ணு இருக்கணும். அப்படின்ட்டு சொல்றாரு. இப்ப இதுல வந்து எப்படி இருக்கும் அது? அப்படின்னா, இந்த மொழியில இருக்கிற கருத்துக்களை 30 வருடத்துக்குள்ள நம்ம மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். அப்படின்ட்டு சொல்றாரு. ஒரு மொழியே மனிதருக்கு வாழ போதும். உள்ள மொழி பலவற்றுள் முன்னோர் சொன்ன அருமை கலைகள் அனைத்தும் மொழிபெயர்த்து ஆண்டு 30க்குள்ளே எழுதிக் கொள்வோம். ஒருமை தத்துவம் உணர்ந்து அன்பாய் வாழ உள்நாட்ட பயிற்சி வயதடைந்தோர் கொள்ள நிர்விகல்ப சாதனை மன்றங்கள் என்ற நிலையங்கள் ஆங்காங்கு தோற்றுவிப்போம் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்போ 30 ஆண்டுக்குள்ள எல்லா மொழிகள்லயும் இருக்கிற நல்ல கருத்துக்களை மொழிபெயர்த்து ஒரே மொழி உருவாக்குவோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த மாதிரி மொழியிலயும் ஒரே மொழின்னு வந்துச்சுன்னா தான் நம்ம உலக சமாதானம், ஓருலக ஆட்சி அப்படிங்கிறதெல்லாம் வரும் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்போ அதே மாதிரி இதெல்லாம் உணர்ந்து கொள்வதற்கு அங்கங்க நிர்விகல்ப சாதனை மன்றங்களும் நம்ம ஏற்படுத்துவோம், தோற்றுவிப்போம் அப்படின்ட்டு சொல்றாரு. அதனாலதான் மொழிகள் எல்லாருக்குமே பொது சொத்து தான். அந்தந்த மொழியில வந்து அவங்கவங்க கத்துக்கலாம் விஷயங்கள. ஆனா உலகத்துக்கு பொதுவா ஒரு மொழியும் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாரு. ஆனா அதுல இருக்கிற நல்ல கருத்துக்களை நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப யாருக்குமே அதனால வருத்தம் இருக்காது. அப்புறம் இன்னும் கூட சொல்றாரு. அப்போ இருந்த மொழிகள் சிலதெல்லாம் போயிடுச்சு. சிலதுக்கெல்லாம் எழுத்து வடிவம் இருக்கு. சிலதுக்கெல்லாம் ஒலி வடிவம் தான் இருக்கு. அந்த மாதிரி சில மொழிகள் தோன்றும். சில மொழிகள் மறையும். அந்த மாரி நம்ம அதுக்கும் வந்து நம்மளுடைய மனதை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு என்ன காரணம்? நம்ப தான் இந்த மொழிகளை தோற்றுவித்தோம். உருவாக்கினோம். அதனால தான் சொல்றாரு. மொழியதனை தாய் என்போம். மனிதனுக்கு முன் பிறந்ததல்ல. அதை மனிதன் பெற்றான். வழி வழியாய் வாழ்ந்து வரும் சமுதாயம் தான் வளர்த்தது இன்றும் வளர்க்கிறது. வேண்டாதவற்றை கழித்ததுண்டு. இன்னும் பல கழிய உண்டு. கடைசியிலே ஒரு மொழியே மீதமாகும். அழிப்பதற்கும் உரிமையுண்டு, சக்தியுண்டு. ஆக்கியவர் விளைவறிந்து முடிவு செய்தார். என்ன அழகா அங்க கருத்தை கொண்டு வந்திருக்காரு பாருங்க. நம்போ அந்த அதனாலதான் மகரிஷி என்ன சொல்றாருன்னா, நம்ம மேல நம்ம பற்று வச்சுக்க கூடாது. குடும்பத்து உறுப்பினர் மேல பற்று வச்சுக்க கூடாது. மொழி பற்று கூடாது. ஜாதி மத பற்று கூடாது. நாட்டு பற்றும் வேண்டாம். உலகளாவ நான் உலக நலத் தொண்டன் அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்கு வரணும் அப்படின்ட்டு சொல்றாரு. அத வந்து ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அந்த மாரி வாழ்ந்துட்டு வரோம். ஆனா, அதுல இருக்கிற அந்த உண்மையை நாம் இன்னும் உணர்ந்து கொள்ளவில்லை. எவ்வளவு அழகா சொல்றார். "ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமையை கண்டிடு, உழைப்பால் பதிலை உலகுக்கு தந்திடு" அப்படின்ட்டு சொல்றார். அப்போ ஒரு பிடி அரிசியிலேயே உலக மக்களோட அத்தனை பேரோட உழைப்பு இருக்கு. அப்புறம் பதிலா என்னோட உழைப்ப நான் குடுக்கணும்னா, அதுவும் உலகத்துக்கு தான் போய் சேரும். இந்த எண்ணம், இந்த பரந்த மனப்பான்மை, விரிந்த எண்ணம் எல்லாருக்கும் வரணும்.
நம்ப எல்லாமே ஒரு குறுகிய வட்டத்துல என்னோட மொழி தான் உசந்தது. என்னோட ஜாதி தான் உசந்தது. என்னுடைய மதம் தான் உசந்தது. அது கொஞ்சம் தாண்டி போச்சுன்னா, என்னுடைய சமுதாயம், என்னுடைய நாடு அப்படின்னு எல்லை கட்டிக்கிட்டே வட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்துட்டு வரும். இந்த பற்று எல்லாத்துலயும் இருக்கிற பற்றை தகர்த்தோம்னா, அன்புங்கிற ஒரு நிலை தான் வரும். அப்புறம் கருணைங்கிறது வரும். அப்போ எல்லா மொழிகளிலும் இருக்கிற கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு வரும். அப்புறம் எல்லா மொழிகள்ல இருந்தும் நல்ல கருத்துக்கள், நல்ல வார்த்தைகள் அத எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மொழியா கொண்டு வரலாம். மகரிஷி இதெல்லாம் முடியுங்கிறார். அப்போ மனவளக்கலை அன்பர்களாகிய நாம் தான் நம்ப உதாரணமா இருந்து இதுக்கு இந்த வட்டத்தை எல்லாம் தாண்டி வெளியில வரணும். வந்து என்ன மாரி மகரிஷி கருத்துக்கள் உயர்ந்த நோக்கத்தோட குடுத்துருக்காங்கன்னு இதெல்லாம் நம்ம எவ்வளவு தூரம் எடுத்து சொல்லணுமோ சொல்லணும். அப்பதான் உலக பொதுவா ஒரு மொழி வரும். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. மனிதன் தான் மொழிய வளர்த்தான். அப்புறம் சிலதெல்லாம் போயிட்டு இருக்கு. சிலதெல்லாம் உருவாகும். அப்போ இது போறது. இதுக்கு இப்ப உச்சரிக்கிறது, இந்த மொழிய உபயோகப்படுத்துறவங்கள குறைஞ்சுட்டாங்கன்னா, அது வேண்டான்னு சொல்லக்கூடிய பக்குவத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அழிப்பதற்கும் உரிமையுண்டு, சக்தியுண்டு. ஆக்கியவர் விளைவறிந்து முடிவு செய்தார். இதுக்கு மேல இந்த மொழி இருந்தா இதனால ஒண்ணும் உபயோகம் இல்லை. அதனால இனிமே இந்த மொழி வேண்டாம். அப்படின்னு இதனுடைய விளைவை அறிந்து நாம் மனப்பக்குவத்தோடு அறிவு நிலையை உயர்த்தி இந்த முடிவை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு அழகான கருத்துக்கள் குடுத்திருக்காங்க பாருங்க. மொழிகள் பொது சொத்து தான். அதனாலதான் இதுல பிடிப்பு இருக்க வேண்டாம், பற்று இருக்க வேண்டாங்கிறார். உச்சரிப்பாய் நாவசைத்து எழுந்த ஓசை உருவான வரி வடிவம் எழுத்து ஆகும். நாவ அசைச்சு அதுல எழுந்த ஒலிய வச்சுதான் இந்த மொழிங்கிறது வந்திருக்கு. எச்சப்தம் யாருக்கு விலக்கு சொந்தம் எழுத்துக்களும் அவ்வாறே அனைவருக்கும். சச்சரவு வேண்டாம். நாம் உபயோகிக்கும் சகல பொருளும் பலரால் செய்யப்பட்டும் இச்சமயம் நமதென்போம். ஏன் நம் வாயில் எழும் ஓசை அந்நியர்களுடையதாகும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ எல்லாமே பொதுவா நம்ம உபயோகிச்சுட்டு இருக்கும்போது இந்த மொழி மேல மற்றும் பற்ற வச்சுக்கிட்டு ஏன் ஒரு எல்லை கட்டி வச்சுக்கணும் அப்படின்ட்டு சொல்றாரு. அதனாலதான் உலக பொதுவாக ஒரு மொழி வேண்டும் அப்படின்ட்டு சொல்றாரு. மலைப்பின்றி எளிதாய் எழுத கற்க மதலைகளும் தெளிவாய் உச்சரிக்க ஏற்ற தலை சிறந்த ஒரு மொழியை எதிர்காலத்தில் தனித்து நிற்கும் உலகில் ஒரு பொது மொழியாய் நிற்கும், தனித்து நிற்கும் அப்படின்னு ஆணித்தரமா சொல்றாரு. அங்கங்க மொழிகள்னால பிரச்சனைகள் வருதுனால உலக பொதுவா ஒரு மொழி வரும் அப்படின்ட்டு சொல்றாரு. நம்மளே பாக்குறோம் இப்போ. நீங்க நார்வேக்கு போயிருக்கீங்க, டென்மார்க் போயிருக்கீங்கன்னா ஸ்ரீலங்கால இருந்து அப்ப அந்த மொழி தெரியலன்னா கஷ்டம். அத கத்துக்கணும். கத்துட்டதுக்கு அப்புறம் அந்த மொழியில எவ்வளவு அழகா இருக்கு, எத்தனை நல்ல கருத்துக்கள் இருக்குன்னு நம்ம உணர்ந்துக்கிறோம். அப்படிதான் அதனாலதான் எல்லாருமே உலகம் முழுக்க சுற்றி வரணுங்கிறார். அப்படி சுற்றி வரணும்னாக்கா, பொதுவான ஒரு மொழி இருந்தாதான் கஷ்டம் இல்லாம போயிட்டு வர முடியும். ஏன் உலகம் முழுக்க சுற்றி வரணும்? எல்லா இடத்துலயும் கருத்துக்கள் இருக்கு. நல்ல கருத்துக்கள் இருக்கு. வாழும் முறை நல்லா இருக்கு. அப்புறம் படிப்பு. கல்வி அறிவை உயர்த்திக் கொள்வதற்கு இந்த மாதிரி உலகம் முழுக்க நாம போய் பார்த்தாதான் நம்மளுக்கு வாழ்க்கை அனுபவங்கள் நிறைய இருக்கும். சந்தோஷமா எல்லாரும் வாழ முடியும். ஒத்தும் உதவியும் வாழ முடியும். அப்படின்ட்டு சொல்றார். அப்போ தனித்து நிற்கும் உலகில் ஒரு பொதுமொழியாய் கலை சொற்கள் அம்மொழியில் இப்போ இல்லா காரணத்தால் மயங்காதீர். இப்ப சில மொழிகள்ல நல்ல கலை சொற்கள் இருக்கு. ஆனா ஒரு பொது மொழியா வரும்பொழுது அந்த அளவுக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா அப்புறம் போக போக அத சரி பண்ணிக்கிட்டே வர முடியும். அவை வழக்கில் நிலை சொற்களாயிருக்கும் மொழியை கொண்டே. ஆனா அதெல்லாம் நிலைத்து நிற்கும் அப்படின்ட்டு சொல்றார். நேராக லிபி மாற்றி எழுதிக் கொள்வோம். அந்தந்த மொழியில இருக்கிற கருத்துக்களை அத நம்ம மொழிபெயர்த்து நம்ம இந்த ஏற்பாடை நாம் செய்து கொள்வோம் அப்படின்ட்டு சொல்றார். அதனால மனவளக்கலை என்பர்களாகிய நாம் எந்த மொழி மேலேயும் இன்னும் வேற்று மொழி மேல ஒரு வெறுப்பே பார்க்க வேண்டாம். எல்லா மொழியிலயும் அழகா இருக்கு. அந்தந்த ஒலிகள் அவ்வளவு அழகா இருக்கும். இப்ப நார்வேக்கு போனா அங்க குட் மார்னிங் சொல்றது அவ்வளவு அழகா இருக்கும். டென்மார்க் போனா அங்க ஒரு மாதிரி ஒரு அழகு. எல்லாமே ஒலி வடிவம் தான்.
அத சொல்லும் விதம் அவ்வளவு அழகா இருக்கும். மலையாளத்துல சொன்னாங்கன்னா, அது ஒரு விதத்துல அழகு. அது ஹிந்தியில, உருதுல தஷ்வீர் ரக்கியே அப்படின்னு உருதுல நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்றது எவ்வளவு அழகா இருக்கு. உருது வார்த்தைகள் அவ்வளவு அழகா இருக்கும். அவ்வளவு மரியாதையோட இருக்கும். ஹிந்தியில அது மாரி சில வார்த்தைகள் நல்லா இருக்கும். எல்லாமே அத உணர்ந்து சொன்னோம்னா, எல்லாமே அந்த ஒலியே நாம நல்லா அனுபவிக்க முடியும், என்ஜாய் பண்ண முடியும், நெறைய கற்றுக்கொள்ள முடியும். அதுதான். அதனால மொழி மேல வெறுப்பை காண வே கா பார்க்க வேண்டாம். அந்த இத வந்து எடுத்துடணும். அப்புறம் நம்ப மொழி தான் உயர்ந்தது. அப்படிங்கிற அந்த ஒரு கர்வமும் கூடாது. அப்படின்ட்டு சொல்றேன். ஆனா, என்ன நம்ம தமிழ் மொழி தெரிஞ்சிருக்குன்னா, அதுல இருக்கிற கருத்துக்களை யாரும் ஃபாலோ பண்றதில்ல. மொழிய வச்சுக்கிட்டு என் மொழி தான் ஒசந்தது, ஒசந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். சிங்கப்பூர்ல ஏர்போர்ட்ல இறங்கின உடனேயே திருக்குறள் போடுறாங்க. இங்க தமிழ்நாட்டுல பஸ்லலாம் திருக்குறள் இருந்தது, எல்லாம் போச்சு. ஆனா என் மொழி தமிழ் மொழி ஒசந்தது, ஒசந்தது சொல்றோம். அப்போ அந்த கருத்துக்களை நாம் வாழ்க்கையில் எடுத்து எடுத்துக்கொண்டு அத வாழ்க்கையில உபயோகிக்கணும். அதுக்கு தான் மொழி வழியா நம்ம கருத்துக்களை கேட்டு அறிந்து கொள்கிறோம். அதனால ஒரே மொழி பின்னாடி வரும். உலக பொதுவா ஒரு மொழி வரும். எந்த மொழியிலயும் நல்ல கருத்துக்கள் இருந்தா அதையும் நாம ஏற்றுக்கொள்வோம் அப்படின்ட்டு மகரிஷி அவங்க இதுல நம்மளுடைய அந்த வட்டத்திலேருந்து நம்ம வெளியில வரணும் அப்படிங்கிறதுனால நிறைய கருத்துக்களை கவிதைகள் மூலமா கொடுத்திருக்காங்க. அதுல மொழி அதை சார்ந்த சில கருத்துக்களை நாம் இன்று பார்த்தோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அருமையான கருத்துக்களை கொடுத்திருக்கிறீர்கள். உலக பொதுமொழி என்ற தலைப்பில், அதாவது மொழி வந்து உலக பொதுமொழியை வார்த்தைக்கு எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்பதை அருமையாக எடுத்து கூறியிருக்கிறீர்கள். மொழி வந்து நாம் அதாவது ஒலி வடிவங்களில் இருந்து குழுவாக வாழ்ந்ததினால் ஒலி வடிவங்கள் உண்டாகி இருக்கிறது. அதாவது 2000 மொழி தொடக்கத்திலிருந்து இந்தியாவில் கடைசியாக 22 மொழிகள் இருக்குது. மொழியால பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதை அருமையாக எடுத்து கூறியிருக்கிறீர்கள். 5000 வருடத்துக்கு முன்னால் முதல் தமிழ் தான் நல்ல மொழி என்றும், பிறகு அதாவது மொழி என்றும் ஒவ்வொரு மொழிகளையும் தாங்களே நல்லதாக கட்டி வச்சு அதை தான் பெரிதாக நினைத்து வந்திருக்கிறார்கள். அதை நாம் கருத்தில் எடுக்காமல் மகரிஷியின் கருத்துப்படி, அதாவது மொழிகள் மூலம் கலைகளையும் கருத்துக்களையும் எடுக்க வேண்டும் என்பதை எடுத்து கூறியிருக்கிறீர்கள். அதாவது இயற்கையை பற்றியும் முன்னோர்களின் அனுபவங்களை பற்றியும் எல்லாம் எடுத்து கூறினீர்கள். அதாவது முன்னோர்கள் துன்பத்தை போக்க என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் எடுத்து கூறினீர்கள். அதாவது விஸ்வதேத இந்த ஒரு மனிதர் வெள்ளம் அணைகட்ட எப்படி தேவையான கருத்துக்களை அவர் அதை ஆராய்ந்து அதற்கு கொடுத்தது என்பதை எடுத்து கூறினீர்கள். அடுத்து பயிற்சி முறை. நாம் பகுத்துணர்வு தொகுத்துணர்வுடன் மொழியை நாம் பகுத்துணர்ந்து தொகுத்துணர்ந்து நாம் அதை செய்ய வேண்டும் என்பதை கூறியிருக்கிறீர்கள். அதாவது ஒரு கோவிலில் கடலோரம் இருக்கிற அந்த கோவிலில் மரங்களை நாட்டுவதற்கு ரஷ்யாவிலிருந்து வந்தவர்கள் கருத்துக்களை எடுத்து கூறியிருக்கிறார்கள். அதாவது ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள நல்ல கருத்துக்களை மொழி மூலம் வந்து சொல்லுவதனால் அதை நாம் பகுத்து தொகுத்துணர்ந்து செய்ய வேண்டும் என்பதை அருமையாக வழங்கப்படுத்தியிருக்கிறீர்கள். அதாவது மகர்ஷி கூறியது உலகத்தில் 3 மொழிகள் வர வேண்டும் என்பதை எடுத்து கூறியிருக்கிறார்கள். அது மிகவும் நல்ல கருத்தாக இருக்கிறது. பொதுமொழியைத்தான் மகர்ஷி எடுத்து கூறியிருக்கிறார். அதாவது 30 வருடத்தில் இந்த எல்லா நல்ல உலகில் உள்ள எல்லா நாட்டு மொழிகளின் நல்ல கருத்துக்களை எடுத்து கூறி அதை மாற்றலாம் என்பதை
மகரிஷி எடுத்து கூறியிருக்கிறார். இது உலக சமாதானம், ஊருலக ஆட்சி வாரத்துக்கு நல்லதொரு அமைவாக இருக்கிறது என்பதை குறிப்பிட்டிருந்தீர்கள். மொழி பொது சொத்தாக, அதாவது எல்லோருக்கும் ஒரு பொது சொத்தாக இருக்க வேண்டும். நல்ல கருத்துக்களையும் அதன் மூலம் நாம் எடுத்து கூறினீர்கள். மகர்ஷியின் கல்வியை எல்லாம் எடுத்து நாம் மனவளக்கலை அன்பர்களாக இருக்கிறபடியால் இதை நாமே மனவளக்கலை அன்பர்கள் அனைவரும் இதனை எடுத்து கூறி பற்றில்லாமல், மொழியில் பற்றில்லாமல் செய்ய இருக்க வேண்டும் என்பதை எடுத்து கூறியிருக்கிறார். உலகளவு தொண்டனாக, அதாவது ஒரு பிடி உணவில் உலக மக்களின் உழைப்பு இருக்கு. இந்த எண்ணம் எல்லோருக்கும் வர வேண்டும். எல்லகற்றி வாழ்வது கூடாது. இதை வாழ்ந்தால் அன்பும் கருணையும் இருக்காது. அன்பும் கருணையும் வருவதற்கு நாம் மனவளக்கலை அன்பர்கள் இதை பொது மொழியாக எடுத்து விளைவறிந்து அதில் அறிவினையை உயர்த்தி எல்லா மொழி மேலும் பற்றுக்களை நடக்காமல் ஒரே மொழியாக, உலக பொது மொழியாக வர வேண்டும் என்பதை மகிழ்ச்சி அருமையான கவிதைகள் மூலம் எடுத்து கூறியிருக்கிறார்கள். நன்றி அம்மா, போனம்மா. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுப்போம். அந்த 10 மணிக்கு அந்த இன்னொரு ப்ரோக்ராம் இருக்குமா? ஓகே, முடித்துக் கொள்றேன். இன்னும் நிறைய கருத்துக்களை கூறியிருக்கிறீர்கள். மிகவும் அருமை அம்மா. நன்றிம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். வாட்ஸ்அப்லயே நிறைய பேர் ஊக்கம் கொடுத்து வாழ்த்து சொல்லியிருக்கீங்க. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்து சொல்லி முடித்துப்போமா? வாழ்த்துக்கள். அதாவது சிறப்பான வரவேற்பை வழங்கிய வந்திய மாமவரது அன்பு குடும்பமும் வாழ்க